சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்த கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்த கடக்க முடியல, நடக்க முடியல டாடி நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கடல் மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நம்ம நடந்து கடந்து வருகிற பாதையெல்லாம் முட்கள் வேலிகளாக இருக்கலாம், கடக்க முடியல. ஒரு நாளும் நம்ம வீடுகளில் நடக்கிற பிரச்சனையை நிமித்தம் கடக்க முடியல, நடக்கவும் முடியல. ஆனால் கர்த்தர் பலம் கொடுத்து நடத்துகிறாரு. அல்லேலூயா. ஓ உம்முடைய சுய பலத்தினால ஓட பார்த்தா ஓட முடியல, என் மன பலத்தால் படைக்க பார்த்தாலும் படைக்க முடியல, என் தேவனுடைய பலம் தான் எனக்கு வெளிப்படுது. அல்லேலூயா. ஓ ஷகதரபா நிரபா, என் நாள் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல, என் நாள் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல, என் சொல் பலத்தா சாதிக்க பார்த்த ஒன்று முடியல, என் சொல் பலத்தா சாதிக்க பார்த்த ஒன்று முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல, நடக்க முடியல டாடி நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. பரானவர் மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே, சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர்,
ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், கண்மாலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையான இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்லுங்க, இந்த காலையில் ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றி. தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்ச முகமா சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்க, சிரிச்ச முகமா, சிரிச்ச முகமா, சிரிச்ச முகமா சொல்லுங்க. இந்த காலையில் ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றி. நம்ம சொல்ல சொல்ல உண்மையாகவே ஆண்டவர் மகிமைப்படுவார். ஏன்னா நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். அவன் கர்த்தர் என்கிட்ட கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. நம்ம அதுக்கு முன்னே இன்னொரு ஒரே ஒரு பாட்டு பாடி, ஆமென். ஆமாம், அக்னி அளவு பெருகணுமே. ஆமென். அக்னி அளவு பெருகணுமே, பெருகட்டமே. எழுப்புதல் அக்னியை ஊத்தும் ஐயா. அக்னி அளவு பெருகணுமே, பெருகட்டமே, என்னில் பெருகட்டமே. அக்னி எழுப்புதல்
பணம் இல்லை, நல்ல வீடு இல்லை. சொல்லுங்க, இல்லப்பா எதுவும் எங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் நீங்க தர போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் முடிவுக்குள்ள உங்க ஜபங்கள் பரலோகம் உங்க ஜபத்தை கவனிக்குமானா? என்கிட்ட சொன்னாரு, இந்த குறிப்பு வந்து கவனிக்கணும்னாரு. பரலோகம் நம்ம ஜபத்தை கவனிக்கணும், நம்ம விசுவாசத்தை கவனிக்கணும், நம்ம பரிசுத்தத்தை கவனிக்கணும், நம்ம ஆராதனைக்கு வரதை கவனிக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுவோமா? இப்ப நம்மளை கவனிக்கிறாங்க தெரியுமா? 2 பேர் நம்மளை கவனிச்சுன்னுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இப்ப செல்போன் கூட கவனிக்குது தெரியுமா? இப்ப நம்ம செல்போன்ல எது வீடியோ பார்க்குறோமோ, எது வீடியோ அனுப்புறோமோ அத்தனையும் அங்க பதிவு ஆகுது. அல்லேலூயா. யாருக்குன்னா தெரியுமா? அது கவனிக்கிறாங்க. பரலோகத்துல தேவனும் நம்மளை கவனிக்கிறாரு. ஆமென். சாத்தானும் கவனிக்கிறான். அங்க சொல்றது, சாத்தானை பத்தி சொல்றாரு. சாத்தானே, யோபு மேல ஏன் கவனம் வச்ச? அல்லேலூயா. அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. யோபு மேல கவனத்தை வச்சானா? எதுக்கு கவனம் வச்சா? அவங்க பிள்ளைகளுக்கு பலி செலுத்துறதுல யோபு போல ஒரு நல்ல மனுஷன் இல்ல. அல்லேலூயா. பிள்ளைகள் எதனா ஒரு தவறுக்கு ஒரு பண்ணியிருப்பாங்களா? தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தணும்னு செலுத்தினாங்க. பூமியில அவர் போல தேவனுக்கு முன்பாக பயந்தவங்க இல்லைன்னு கர்த்தரே சொல்றாரு. அங்க சொல்றாரு, யோப நீ கவனிக்க வந்திருக்கிறியான்னு. ஆமென். நம்மளை கர்த்தரும் கவனிப்பாரு, சாத்தானும் கவனிப்பான். தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியாது? இப்போ உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவங்ககிட்ட உங்க புக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா? ஆமா. யோபு வீட்டில் வந்து உங்க வீட்டில் வரலாம், இன்னைக்கு கர்த்தர் அதை துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கவனிக்கணும். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, ஏசப்பா அந்த 3 மாசம் எங்களை நீங்க கவனிக்கணும் சொல்லுங்க. இப்போ ஒரு ஊருக்கு இட்டுன்னு போய் ஒரு நம்ம பிள்ளைகளை விடுறோம். நம்ம 2 பசங்க ஒரு பசங்களை இட்டுன்னு போய் காலேஜில் போய் விடுறோம். அங்கே என்ன சொல்லுவோம்? சொந்தக்காரர்கிட்ட, அக்கா, அண்ணி, சித்தி, மாமி, இந்த குழந்தை ரொம்ப கூச்சப்படுவான் அண்ணி, சாப்பாடெல்லாம் கேட்க மாட்டான் அண்ணி. சித்தி, இந்த குழந்தைக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுங்க அண்ணி, கொஞ்சம் கவனிச்சிங்க அண்ணி, பையன் கூச்ச சுவாவும். யார் அப்படி சொல்லுவீங்க? நான் வாயை திறக்க மாட்டேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? கவனிக்கணும். பரலோகம் நம்மளை என்கிட்ட பேசுந்து, பரலோகம் நம்மளை கவனிக்கணும். இந்த இடத்துக்கு ஆராதனைக்கு வந்து உங்களை ஒவ்வொருத்தரும் பரலோகம் கவனிக்குது. ஆமென். இந்த பாட்டுக்காரர் சொல்றாரு, வானாதி வானம் கொல்லாதவர். இந்த பாட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இங்க சொல்லுது, பரலோகம் கவனம் இழுக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற அவரு என்னை பார்க்கணும், என்னை கவனிக்கணும். நான் பாடுற ஆராதனை அவர் கவனிக்கணும், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கவனிக்கணும். கவனிப்பாரா? நான் தூங்கினே பின்னால இருக்கிறேன், அதை கவனிக்கணும். கவனிப்பார். சொல்லாமா? வானாதி வானங்கள் கொல்லாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர், ஓயாமல் வானங்கள் கொல்லாதவர், வார்த்தையில் வர்ணிக்க கூடாதவர், ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றென்றுமே. பரலோக கவனத்தை
சிரிக்க வேண்டுமே. அப்பாவும் கண்கள் திரும்ப வேண்டுமே. எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்கள் திரும்ப வேண்டுமே. சோத்திரம் பண்ணுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். இந்த பைபிள் தம்மா ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பைபிள் எடுங்க கையில். யார் யார் கையில் பைபிள் இருக்குது? கையில் இப்படி தூக்கி காட்டுங்க. பைபிள் இப்படி காட்டுங்க. பைபிள் தான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிடுங்க. பைபிள் யார் கட்டினா இல்லைன்னா நான் வாங்கி தரட்டா? கை தூக்குங்க. யார் யாருக்கு பைபிள் வேணும்? அப்போ ரோமர் அதிகாரம், தயவுசெய்து நம்ம பைபிள் உண்மையாகவே நல்லது. பைபிள் படித்தாதான் அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறோம் தேவன். ஆமென் சொல்லுங்க. இல்லாததை. ஆமென். இப்போ நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோம்? இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கும் தேவன். அப்போ பாருங்க, இந்த பைபிள் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அந்த ரோமர் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூணாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 3 எடுங்களா. ரோமர் 3 அந்த அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனை தேடுறவங்க இல்லைன்னுக்குது. ஆமென். ரோமர் 3:11. உணர்வு இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, இல்லை. நான் இல்லை, உணர்வு உள்ளவங்க இல்லை. நான் உணர்வு இல்லை, தேவனை தேடுறதுக்கு உணர்வு இல்லை. ஆமென். நான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை தேவனை தேடுற உணர்வு தேவை. என்ன தேவை? இங்கே சொல்றாருன்னா அந்த வசனம் சொல்றது, உணர்வு உள்ளவர்கள் இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கடைசி காலத்தில் வந்துக்கிறோம். நம்மளுக்கு எது இல்லை? உணர்வு. தேவனை தேடுற உணர்வு இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஆமாம். அப்போ நம்ம தேவனை தேடணும். முதல் எதுக்கு தேவனை தேடணும்? அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உணர்வு இல்லை, தேவனை தேடுகிறது இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ என்ன? யார் யார் தேவனை? இப்போ நம்ம தேவனை தேடணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை தேடணும்.
சபைக்கு வர்றதுனால ஒண்ணுமே இல்லை. ஆமென். நம்ம ஆண்டவர் யார் யாரு நம்ம வீட்டில் தேடணும் அந்த காலையில் சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அப்ப அவரை தேடணும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது தேடணும். நீங்க எபிரியர் 12ஆம் அதிகாரத்தை 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 7 விசுவாசத்தினால் நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனா குடும்பத்தார ரட்சிப்புக்கு உண்டு பண்ணினான். அல்லேலூயா. எது? பயபக்தி உள்ளவனா, பயபக்தி உள்ளவனா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேய உண்டு பண்ணினா. ஆமென். பேய தான் இயேசு. வரப்போற அழிவுக்கெல்லாம் நம்மளை வந்து பாதுகாக்கணும்னா அவரால் தான் முடியும். ஆமென். இப்போ வட இந்தியாவெல்லாம் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார நாட்களில் நடக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. 24:38. ஜலப்பிரவணத்துக்கு முன்பாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தும் மழை வல்லம் வந்து வாரின்னு போற வரைக்கும் உணராத இருந்தாங்க. ஆமே. என்னவா இருந்தாங்க? எங்கேயோ மழை வருது, பஞ்சாப்ல வருது, விமாசல பிரதேசத்தில் வருது, உத்தரகண்டில் வருது, டெல்லியில் வருது, எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையை பாருங்கள், வட மாநிலம் முழுவதும் இன்னைக்கு மழை வல்லத்தினால நிறைய பாதிக்க காணப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்களா. இப்போ அந்த வட மாநிலத்தில் இருக்கிற மழையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நவம்பருக்குள்ளே இங்கே வந்து நிற்கலாம், இங்கே வரலாம், நம்ம வீட்டுக்கிட்ட கூட வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, நோவா வரப்போற ஆபத்துக்காக அவர் என்ன பண்றார்? பயபக்தி உள்ளவனா குடும்ப ரட்சிப்புக்காக ஒரு கப்பலை செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப மழை இல்லை, வெள்ளம் இல்லை. ஆமென். அங்க இருக்கிற ஜனங்களாம் சொல்றாங்க, பைத்தியக்காரன் இவன், ஒரு இப்போ தரையில் போய் கப்பலை கட்டுறான், கப்பல் செய்கிறான். பேயன்றது கப்பல். அல்லேலூயா. ஆமாம். மிருகத்துக்கு மூணு கட்டினாரு, மூணு தட்டு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோரு. அல்லேலூயா. ஆமாம். சிங்கம், கரடி, இதுமாரி 3 பேருக்கு ஒருவர். அதுக்கு பாருங்க, சிங்கம் எப்படி நோவா கூப்பிட்டா வருது, கரடி கூப்பிட்டா வருது, யானை கூப்பிட்டா வருது. இப்போ இங்கே எதுனா ஒன்று பாருங்க, இப்போ சர்ச்சு இன்னைக்கு ஆராதனைன்னு தெரியும், ஆனால் அதில் சில பேர் தூக்கத்துக்கு முக்கியம் கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நல்லா ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்படி இல்லை, இல்லைன்னு எதுவும் நினைக்காத, நான் சுகத்தோடு இருக்கிறேன்னு நினைக்காத, பலத்தோடு இருக்கிறேன்னு நினைக்காத. நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆமென். நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள்லையும் நடக்குன்னு எழுதப்பட்ட வார்த்தை உண்மை. நீ நம்புறியோ நம்பலையோ, அது நடந்தே தீரும். ஆனால் அதுக்கு நம்மளை விலைக்கு காக்கணும்னா தேவனை தேடுறவங்களா நம்ம காணப்படணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் தேவனை தேடுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஆதியாகமம் 7, 8 பார்த்தா நோவா நாட்கள், அந்த நோவாவுக்கு நடந்த காரியங்கள் அங்கே இருக்குது. சிங்கம் கீழ்ப்படிது, யானை கீழ்ப்படிது, கரடி கீழ்ப்படிது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கூப்பிட்டு இருப்ப? சிங்கம் வந்து ஜெபம் பண்ண, கரடி வந்து ஜெபம் பண்ண, அணில் வந்து ஜெபம் பண்ண. ஆமென். பட்டாம்பூச்சி வந்து ஜெபம் பண்ண. இங்கே கூட நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது. ஆமா ஜெபம் பண்ண வந்து, ஆந்த ஜெபம் பண்ண, முதல வந்து ஜெபம் பண்ண. சிரிக்க மாட்டீங்களா? நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணதவங்கள இப்படி திட்டுங்கிறாருன்னு. நாங்கள் உங்களை திட்டல. பைபிளில் நோவா அதுங்களாம் அப்படி தானே கூப்பிட்டு இருப்பாரு. அதுங்க எப்படி கீழ்ப்படிஞ்சு வந்தது? மனுஷன் பைத்தியக்காரன்னா. ஆனால் அங்கே இருக்கிற மிருக ஜீவன் வந்து அவங்க நோவா கூப்பிட்டோன்னே வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தானியேல் பண்ண ஜெபத்துக்கு சிங்கம் வாயை மூடிக்கிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் அந்த 5ஆம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குற 22ல் தேவன் தூதனை அனுப்பி அந்த சிங்க வாயை கட்டினார்னுக்குது. அப்போ ஜபம் பாருங்க, சிங்கத்துக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. அந்த சிங்கம் பார்க்குது, இன்னும் நல்லா ஜெபிங்க, இன்னும் நல்லா ஜெபிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அந்த ராஜா கேட்குறா, தானியேல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறாரா அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க. ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாக நாயக்கேடான காரியத்தை செய்திருப்பேன், அதனால தான் என்னை இங்கே தூக்கி போட்டுக்கிறாரு. உனக்கு முன்பாக நான் நாயக்கேடு செய்யலை. அல்லேலூயா. அங்கே கூட இருக்க இந்த சிங்க அந்த குகையில் தூக்கி போட்ட அத்தனை நபரும் சொல்கிறான், தானியேல் அவள் தான் இனிமேட்டு போயிட்டார், வரமாட்டார்னு. ஆனால் தானியேல் காலையிலையும் மதியானத்துலேயும் நைட்லேயும் பண்ண ஜபம் சிங்க வாயை கத்தரை அடைச்சாராம். உங்களுக்கு விரோதமாக வர வாயெல்லாம் கத்தரை அடைக்கக்கூடாதா? உங்களுக்கு விரோதமாக வர மரண ஆவியெல்லாம் கத்தரை அடைக்கக்கூடாதா? அடைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் இல்லை. ஆமென். மழை இல்லை, வெள்ளம் இல்லை நினைக்காதீங்க. அப்போ பாருங்க, நோவா நாட்களில் நடந்ததை போல, லோத்து நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்குன்னு எழுதப்பட்ட வார்த்தை இப்போ நிறைவேறுனுக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நான் டெய்லி அந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறேன். பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகண்டம், டில்லி. அல்லேலூயா. நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறேன். அங்கெல்லாம் ஊழியம் செய்துட்டு வந்துக்கிறேன். அங்கெல்லாம் நிறைய ஊழியக்காரங்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாம் கர்த்தருக்கு பாதுகாக்கணும். அங்கே இருக்கிற மக்களெல்லாம் தேவன் பாதுகாக்கணும். அப்போ யார் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் பண்ணால் தானே அப்படிப்பட்ட உணர்வு நம்மளுக்கு வரும். ஆமென். அங்கே என்ன சொல்லப்போன ஃபஸ்ட்டு வசனம் என்ன பார்த்தோம்? ரோமரு 4:3-11. என்னது? உணர்வு இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, தேவனை தேடுகிறவங்க இல்லை. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீ தேவனை தேடினியா? கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்க, பேடுகிற சொல்லுங்க, தேவனை தேடினியா தம்பி? அங்கிள் அவர் சொல்லிட்டு, அங்கிள் நீ காலையில் கத்தரை தேய்ட்டு வந்தியா இல்லை அப்படியே வந்து உட்காந்துக்கிறியா? அப்போ நம்ம விளாட்டாக நினைக்கக்கூடாது, நம்ம தேவனை தேடணும். யாருக்காக? உனக்காக. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நோவா நாட்களில் நடந்தது போல நடக்கும். அப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு அல்லேலூயா, நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு தேவை. இந்த 3 மாதத்தை தயவு செய்து நீங்கள் தூங்குங்க. மானான்ல உங்கள் வீட்டில் ஒரு நாள்னா ஒரு உபவாசம் போட்டு ஜெபிங்க. ஒரு நாள் எடுங்க, கொஞ்சம் எடுங்க. உங்கள் வயிற்றில் இருக்கிற கேஸ்லாம் போட்டோமே. அல்லேலூயா. எவ்வளோ நாளைக்கு அந்த பாடி தொப்பியாமல் அதுவும் இதுவும் இப்படி இருக்கிறது, கீழே சொரண்டு அப்படி விழுது. நான் கர்ப்ப பெண்களை தான் பார்ப்போம். இப்போ பார்த்தா இப்படி தொங்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுங்களேன். போட்டோம், அந்த வயிற்றில் இருக்கிற கேஸ் எல்லாம் போட்டோம் உனக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இந்த நாட்களில் பாருங்கள், இன்னைக்கு என்ன மாதம்?
இது என்ன மாதம்? செப்டம்பர். அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர். அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர். அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர். அதுக்கு அடுத்த மாதம் ஜனவரி. இப்போ இந்த மாதம்லாம் பாருங்க, எல்லா இடத்துலையும் தெய்வங்களை தேடாத இருக்க மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லா கோவில் கோலம் இப்போ நம்ம நினைக்கிறோம், எல்லா இடத்துலையும் தெய்வங்களை நிறையமாக இப்போ தேடிக்கொண்டுக்கிறாங்க. ஏன் தேடுறாங்க? இந்த ஜனவரியிலேருந்து இந்த 9ஆம் மாதம், இந்த 9 மாதம் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மாதத்துலேருந்து சாமிக்கு விரதம் இருந்தால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது சாமி என்ன பண்ணோம்? கண்ணை குத்தாது. அல்லேலூயா. கண்ணை குத்தாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த புதிய ஆண்டுக்கு போகும்போது நம்ம சாமி நம்மளை ஆசீர்வதித்து நம்ம குடும்பங்கள், நம்ம அப்பா அம்மா தாத்தா ஆயா பாட்டிங்க எல்லாரும் நல்லா வாழ்ந்திருக்க சாமி தான் உதவி பண்ணணும். அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம இலவசமாக இந்த ரட்சிப்புக்கு எதிர்த்து நிற்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த 3 மாதங்கள் உங்கள் வீட்டில் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. வட இந்தியாவுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த மழை வரக்கூடாது. சென்னை பட்டணத்தில் மழை வந்து சென்னை அழிச்சிடக்கூடாது, தமிழ்நாடு அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலத்தில் நிறைய மழை வந்து வெள்ளம் வந்து வீடே இல்லாத தத்தளிக்கிற ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? இயேசுவே, இந்த வட இந்தியாவில் வர மழையெல்லாம் நிறுத்துங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எங்க இந்தியாவில், இந்த வட இந்தியாவில் இருக்கிற மழையெல்லாம் நிறுத்துங்க. விமாசல பிரதேசத்தில் இருக்கிற மழையை நிறுத்துங்க. டெல்லியில் இருக்கிற மழையை நிறுத்துங்க. உத்தரகண்டத்தில் இருக்கிற மழையை நிறுத்துங்க. அப்பா, பஞ்சாப்ல இருக்கிற மழையெல்லாம் நிறுத்துங்கப்பா. வட இந்தியாவில் எங்கெங்க மழையால நிறைய பாதிப்பு ஜனங்க பார்த்து நிற்பாங்களோ, இப்போதே எங்க ஜபத்து நிமித்தம் மழை நிறுத்தப்படணும். வெள்ளங்கள் ஒவ்வொரு இடத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படணும். ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தமிழ்நாடு பாதுகாத்து கொள்ளுங்க. சென்னையை பாதுகாத்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நோவா நாட்கள்ல வந்து அழிவை நாங்க பார்க்க கூடாது. பேழையை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் இல்லாதது இருக்கிறது போல உங்களை ஃபர்ஸ்ட் பாதுகாப்புக்காக நீங்க கேட்கணும். இப்போ எதுவும் இல்லைன்னாதீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாதம் போக தான் பல நோய்கள், பல போராட்டங்கள் வரும். அப்போ நம்ம தடுத்து நிறுத்துறது நம்ம வேலை. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நம்ம பார்ப்போம், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 19 வாசிங்களா? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்பொழுது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். அல்லேலூயா. 100 வயசு. ஆமென் சொல்லுங்க. இங்க யாருன்னா 100 வயசு உள்ளவங்க இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். 100 வயசு யாரு? ஆமென் சொல்லுங்களா? திருப்பி அதை வாசிப்பா. அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்பொழுது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்குது, உன் சந்ததி இவ்வளவா என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவதுக்கு நம்புவதுக்கு எதுவும் இல்லாத இருந்தோம் அதை நம்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? இப்போ நீங்க கூட சொல்லலாம், எங்கப்பா நல்லா இருக்கிறேன். ஆமென். என் தலையத்து இப்படியே தான் இருந்து போகிறேன். இன்னைக்கு ஒரு 60-70 வயசாகனா, 75 வயசானா ஆயாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி இட்டுக்குன்னா நல்லா இருக்கும். அந்த ஐயா சொல்லுங்க, பாஸ்டர் நான் இருந்து நான் வாழ போகிறேன்.
இப்போ அங்கே சொல்லப்பட்டுக்குது 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. அப்ப நம்ம நம்பணும். ஆமென். உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போது நம்புறீங்களா? இல்லை பாஸ்டர், கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதான், மாப்பிள்ளெல்லாம் பார்க்கறது தான், கல்யாணத்துக்கு பணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் நம்ம விசுவாசத்துக்கு ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனா மாறினாராம். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்க. யார் யார் தகப்பனா மாறுப்பீங்க? எப்படி தகப்பனா மாற முடியும்? இப்போ எல்லாருக்கும் நம்ம தகப்பனா எப்படி மாற முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ பிரதர் கிட்ட 2 குழந்தை இருக்குது. அல்லேலூயா. இவ்வளோ குழந்தைங்க உட்காந்துக்குது. ஆமென். இப்போ எனக்கு இவ்வளோ குழந்தைங்க 80 வயசும் இருக்குது, 60 வயசும் இருக்குது, 10 வயசுங்குது, 15 வயசுங்குது. ஆமென். ஆமாம், இவ்வளோ பிள்ளைங்களை கத்தர் கொடுத்தானா இது பத்தலை. எனக்கு இன்னும் நிறைய பிள்ளைகளை தரணும். தருவாரா? சொல்லுங்க, தருவாரா? அப்ப அங்க பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தினால நான் உங்களை பெத்தேன்றாரு. எதில் பெத்தாரா? சுவிசேஷம் சொன்னதுனால நான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனானு பவுல் சொல்றாரு. அப்போ நம்ம கூட இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் அவர் சொல்றாரு. இப்போ உனக்கு இல்லாததை கொடுப்பார். ஒரு குழந்தை இல்லை சொல்லுங்க, குழந்தை இல்லை பாஸ்டர், ஒரு வீடு இல்லை, ஆமென், வீட்டில் பணம் இல்லை, பீரோவில் எல்லாம் காலி, இனிமேல் சம்பளம் வந்தால் தான் தருவார். ஆனால் அது எதுக்கு தராருன்னா, அல்லேலூயா. இப்போ பாரு, ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தில் விசுவாசிகளுக்கு தகப்பனா காணப்பட்டார். அந்த ஆதியாகம் 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து 3:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பேன்றாரு. ஆமென். ஆனால் அங்கே சொன்னா அந்த இடத்துல பார்த்தா அப்படி இல்லை. அல்லேலூயா. அங்கே இல்லை. 75 வயசு ஆண்டவர் அவரை கூப்பிடும் போது 75 வயசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. 75. இப்போ நம்ம நினைக்கிற எது நம்ம முடிஞ்சிச்சுன்றமோ அப்போதான் அவர் தொடங்குவார். அல்லேலூயா. எது இது அவள் தான், இனிமே அவள் தான் அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் அந்த தொடங்குற வேலையை செய்வார். 75 வயசுல ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை சபிக்கிறவங்களா உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களா உன்னை சபிக்கிறவங்களா சபி பண்றார். இப்போ அவர் தேசத்தை விட்டு, அவர் வீட்டை விட்டு, அவங்க தகப்ப அவங்க குடும்பத்தை விட்டே வெளியே வராரு. இப்போ ஒரு வீட்டை, இப்போ திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு வந்துடலாம், டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர முடியுமா? இல்லை இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட முடியுமா? இப்போ கர்த்தர் சொல்கிறார் போன்றார், போயிட முடியுமா? இல்லையா சொல்லுங்க. ஆபிரகாம் வீட்டு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. 75 வயசு அவருக்கு. இப்போ அவரோட ஒரு கூட்டத்தோடு போகிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே நடக்கிற காரியம் நீங்கள் பைபிள் பார்த்துங்க. அந்த இடத்துல தேவன் அவருக்கு தரிசனமாக வராரு. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த இடத்துல கர்த்தரை தொய்து கொள்றாங்க. ஆமென். தொய்து கொண்ட உடனேயும் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பெரிய பஞ்சமாக வந்தது. அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருக்காக நம்ம எழுந்து நடக்கணும்னா ஆமென், ஃபஸ்ட்டு என்ன வரும்? பஞ்சம், கஷ்டம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே பைபிள் சொல்லுது பஞ்சம் வந்துக்குதுன்னா அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தொழில் போகிறாங்க. அந்த பஞ்சத்துக்காக
வேறு தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தா இந்த சாராள் அம்மா வந்து அழகாக மாறிடுறாங்க. இப்போ வந்து நல்ல பவுடர்லாம் வந்து மினுகிற பவுடர்லாம் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. வாய் கூட வெத்தலை பாக்கு மாரி ஆகிடுது உதடெல்லாம். இப்போ அப்போ அது என்ன மேக்கப்னு தெரியல. அந்த சாராள் அம்மா அப்படி உள்ளே போகிறாங்க, போனால் அழகாக மாறிடுறாங்க. இவர் தாத்தாவாக தெரிகிறாரு. அந்த அம்மா வந்து ஐஸ்வர்யா ராய் மாரிக்கிறாங்க. சொல்கிறாரு ஆபிரகாம் ஃபஸ்ட்டு பஞ்சம். அல்லேலூயா. இவர் சொன்னது என்ன சொன்னார்? உன்னை பெரிய உன் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பன்றாரு. ஆனால் பேச்செல்லாம் பார்த்தா கத்த பேசுறதுலாம் பல்கா இருக்கும். கேட்கறதுலாம் பார்த்தா ஓ சொல்லிட்டாருன்னு. அங்கே ஃபஸ்ட்டு தரிசனமாக அவரை தொய்து கொள்றாரு. ஆமே. கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல கட்டுறாங்க. கட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அவருக்கு வர காரியம் பஞ்சம். ஆமே. ஆதியாகமம் 26 அது எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாம் நாட்களில் இருந்த பஞ்சம் ஈசாக்கு இருந்த நாட்கள்லையும் வந்தது நாங்கள் எழுதப்பட்டு இருக்குது. பஞ்சம், கஷ்டம், கடன், பொருளாதார நெருக்கம். அல்லேலூயா. ரெண்டாவது இப்போ நம்ம அந்த பஞ்சத்தில் நம்ம இந்த இருக்கின்ற இடத்துல இருக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவர் தாத்தாவாகிறாரு, அந்த அம்மா அழகாக மாறிடுறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு, அம்மா என்னை நீ தங்கச்சின்னு சொல்லுமா, மனைவின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன போட்டு தாக்கிட்டு உன்னைட்டுன்னு போயிடுவானுங்கன்றாரு. ஆமான்னு சொல்லுங்க. இவர் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு தங்கச்சின்னு கூப்பிட்டப்போ என் மனைவி என்ன அண்ணாந்தீங்க எப்படி இருக்கும்? அண்ணா மைக்கு கரெக்டாக பிடிங்க நான் இருந்தேன். இப்போ என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே பார்க்காது, என்ன இது எங்கள் அம்மாவுக்கு நான் எதுனா ஒரு அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பஞ்சம், ரெண்டாவது அவமானம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க, கர்த்தருக்காக நம்ம எழுந்து பல பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா, பல பேருக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள காண பண்ணனா, அல்லேலூயா, அவமானம் வராத இருக்காது, அசிங்கம் வராத இருக்காது. ஆமே. அவமானம் அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இவர் தங்கச்சின்னு சொன்னோன்னே பார்வனுடைய போலீஸ் அதிகாரிகள்லாம் இப்போ அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் அரண்மனைக்கு போயிடுறாங்க. அது சாதாவாகுது. அந்த பைபிளில் பார்த்தா நம்ம நினைக்கிறதுலாம் அது ஈஸியாக நினைப்போம். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு அரண்மனையில் இட்டுன்னு போயிட்டு. அல்லேலூயா. எப்படி அழுதுருப்பாரு, என்னை கூப்பிட்டீங்க, நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உன்னை சபிக்கிறவங்களா உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களா எங்கே போயிட்டீங்க? ஆபிரகாமுக்கு கேட்கல, ஆபிரகாமுக்கு தெரியும். அல்லேலூயா. இல்லாததையும் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு. ஆமென். எவன் இட்டுன்னு போனானோ அவனுக்கு வாதையை கர்த்தர் அனுப்பி, அல்லேலூயா, பாரு எவ்வளோ நல்ல தேவன். அது அவமானமாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றினார். இப்போ அந்த சாராள் அம்மா உள்ளே போனதுனால தான் கூட ஒரு அம்மா வந்தாங்க வேலைக்காரிச்சியா. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஆடு மாடு ஒட்டகம். இப்போ பார்வன் பார்த்தாரு, அவளை அழகை பார்த்து பல சொத்தை அவங்க மேலே எழுதிட்டாரு. இப்போ அந்த அம்மாவை தொட முடியல, வாதை வந்து பார்வனுக்குள்ள. அந்த அம்மா கையை இப்படி நீட்டலான்னு பார்த்தாரு, இப்படி நின்றுச்சு கையை. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக வர கையை கூட கர்த்தர் இப்படி வைப்பாரு, தெரியுமா? நீ ஆபிரகாமா இருப்பியா, சாராளா இருப்பியா? அல்லேலூயா. அங்கே பாருங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தா ஆடு மாடு ஒட்டகத்தோடு வராரு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லையா. அந்த பூமியை கொல்லாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தது அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்களை கூட கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பா, தெரியுமா? நீங்கள் இப்படியே இருந்துருவீங்களா? சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிஸ்டர் நீ இப்படியே இருந்துருவியா நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. சொல்லுங்க, வாயை தாருங்க சொல்லுங்க. நீ இப்படியே வாடகை வீட்டிலே இருந்துருவியா? நீ இப்படியே கஷ்டத்திலே இருந்துருவியா, கடத்திலே இருந்துருவியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. சொல்லுங்க. ஒருத்தருக்கு பார்த்து
விசுவாசிங்க. உங்க கிட்ட எது இல்லையோ அது இருக்கிறதை போல அழிக்கிற தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனா அதை தரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கஷ்டம் வரும், ரெண்டாவது அவமானம் வரும், மூணாவது சண்டை, வாக்குவாதம். அங்கே பாரு இட்டுன்னு போனாலும் இப்போ வந்து ஆபிரகாம முறைச்சிடுறான். இப்போ இன்னைக்கு பாரு பல பேர் ஆசீர்வாதம் வராத வரைக்கும் பாஸ்டர் எனக்கு கடமா இருக்குது ஜெபிங்க எல்லாம் வந்துட்டோன்னே அவர் சும்மானா வந்து நம்மளை திட்டிக்கினே இருப்பார். இந்த சர்ச்சு விட்டு வேற சர்ச்சு ஓடு இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க அந்த இடத்துல லோத்து இட்டுன்னு போறாரு கூட. அங்க சொல்லப்பட்டிருக்குது ஆஸ்தி மிகுதியா இருந்ததுனால அந்த இடத்துல பூமி வந்து தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. இப்போ ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் இப்போ விரோதமும் வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு இப்போ அவ்வளோ சொத்து இவருக்கு இருக்குது அவருக்கு இருக்குது. இப்போ நம்ம யாருன்னா வீட்டை விட்டு வருவோமா? இப்போ நம்ம ஏரியாவில் வீடு தராங்க, அங்கே போனால் பார்க்குற பஞ்சாயத்து அப்படிங்குது. பாருங்க வாக்குவாதம் இல்லை. இப்போ நம்மக்குள்ள கூட இல்லை, உங்கள் கடை இல்லையா வீடு இல்லையா கத்த தருவார், பணம் இல்லையா தருவார். ஆனால் நம்மளுக்குள்ள போராமல் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா வாயிறத பார்த்து ஐயோ சொல்லக்கூடாது. வாய்ந்தாங்களா நான் நல்லா இல்லைனா கூட அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா அனைவரையும். ஆபிரகாம் செய்தார் அதை. பாருங்க லோத்து கட்ட எல்லாத்தையும் நிலம் வீடு கீடு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் யாருன்னா கொடுத்துருவீங்களா? இப்போ நான் பார்க்குறேன் ஒரு 10க்கு 10 வீடு இருந்தாவே அந்த வீடுக்கு வர சண்டை கொஞ்சம் இல்லை. போகிறேன் அமன் சொல்லுங்க. இப்போ பாருங்க லோத்து இருந்த நாட்கள் ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த லோத்து இருந்த இடம் அவ்வளோ செழிப்பான இடம், அவ்வளோ ஆசீர்வாதமான இடம். அந்த இடத்த போல எதுவும் இல்லையா? அல்லேலூயா. ஆபிரகாம் எப்போ அவரை விட்டு விலகி போனாரோ அது பாவம் பண்ற இடமா மாறிச்சுன்னுக்குது, சோதாம் குமாரா. ஆனால் அங்கே கீழே சொல்லப்படுக்குது அந்த ஆதியா 13, 14, 15 பார்த்தா இப்போ ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம் கத்த சொல்ற, ஆபிரகாமே உன் கண்களை யார் எடுத்து பாரு, நீ பாரு, நீ பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நீ கால் மதிக்கிற இடத்த உனக்கு தருவேன், நீ கண் பார்க்கிற பூமி உனக்கு தருவேன். உங்களுக்கு தரமாட்டாருன்றீங்களா? ஆபிரகாம் தேவன் உங்க தேவன். ஆபிரகாம் ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிக்க இந்த காலையில் வந்துக்கிறாரு. நம்ம போராம படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நான் இங்கே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கினேன். எவ்வளோதான் நகை சேர்த்தாலும் வீடு சேர்த்தாலும் பணம் சேர்த்தாலும் அந்த இடத்துக்கு எதுவும் கொண்டு போவாது. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் கொண்டு போவார். இல்லாதத அப்போ உங்கள் கடை எது இல்லை. இப்போ பாருங்க ஆபிரகாம இப்போ அந்த இடத்துல நடத்துறாரு. நீங்கள் ஆதியாக 22 பார்த்தா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவராக வச்சுறாரு. அல்லேலூயா. பையன் இல்லை, பையனை கொடுத்துறாரு. ஆமென். இப்போ ஆதியாகம் 16, 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 பார்த்தா குழந்தை இல்லை. ஆமென். பணம் இருக்குது, நகை இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல குழந்தை இல்லை. ஆதியாகம் 16 சொல்லுது கர்த்தரே கர்ப்பத்தை அடைச்சார்னு எழுதப்பட்டுக்குது. சில காரியங்களை கர்த்தர் அடைப்பார் தெரியுமா? கர்த்தர் அடைப்பார் தெரியுமா? சில காரியங்களை கர்த்தரே அடைப்பார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சார்னு எழுதப்பட்டுக்குது. ஆதியாகம் 30 ராகுலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சார்னு எழுதப்பட்டுக்குது. அல்லேலூயா. சில காரியம் கர்த்தர் அடைப்பார் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு நல்ல விருந்து பண்ணி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. கொடுத்த உடனே சொல்ற தேவதூதன் உங்க வீட்டுக்கு ஒரு பையன் வரப்போறாரு. இந்த அம்மா சொல்றாங்க நான் கேள்வி. இந்த அம்மா சிரிக்கிறாங்க உள்ள இருந்து, வீட்டில இருந்து ரொட்டி சுட்டுன்னு சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் இன்னைக்கு வருதா? அல்லேலூயா.
போனால் வீட்டில் சாப்பாடு இருக்குது, அதை பாரு ஃபஸ்ட்டில் வீடை தராரா, பணம் தராரா, இதை தராரா, அதை தராரா. உள்ள சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. நாங்கள் எழுதப்பட்டுக்குது பாருங்க. அவங்க எப்படி சிரிச்சாங்களோ அந்த சிரிப்புக்கு ஏற்ற போல ஒரு ஈசாக்கு கத்தர் கொடுத்தா. ஈசாக்குன்ற பேரு மகிழ்ச்சி. ஐசக் இங்கிலீஷில் அது மகிழ்ச்சி. உங்க வீட்டில் கூட ஒரு மகிழ்ச்சியை கத்த தரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? யார் யார் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல ஆதியாகம் 18 அதில் சிரிக்கிறாங்க, குழந்தை கிடைக்காது. அவர் சொல்ற கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நான் திரும்பி வருவேன் அடுத்த வாரம், நீ ஒரு குழந்தையோட இங்கே வருவேன். இப்போ நீங்கள் எது அது இல்லையோ இந்த மாசத்துக்குள்ள கத்தரால் தர முடியும் தெரியுமா? யார் விசுவாசி கையை தூக்கி காட்டுங்க. அப்போ இப்போ ஆதியாகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த குழந்தை கிடைக்குது, 21 கிடைக்குது. அதை பிரதிஷ்டம் பண்ணுறாங்க. இப்போ பிரதிஷ்டம் பண்ணி பிறந்த நாள் கூட்டம்லாம் வச்சுலாம் அது முடிச்ச உடனே 22 அந்த குழந்தைய கேட்குறாரு. அல்லேலூயா. உன் குழந்தைய அது கூட பாரு ஆண்டவர் நம்ம எப்படி கொஞ்சிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் எப்படி கொஞ்சுவோம். சில பேர் குழந்தைங்க பேர் பப்பின்றாங்க. பப்பி, ஏ பப்பி. அப்புறம் என்னது, சில பேர் அப்புன்றாங்க, சில பேர் ஜுஜின்றாங்க, சில பேர் பஜ்ஜியா. இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு பேர், 2 பேர் இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. இப்போ இவர் என்னன்றாரு ஆண்டவர், இப்போ ஆபிரகாமை பார்த்து உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் அங்கே சொல்கிறாரு. அவன் சொல்ல இவரை சொல்கிற உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்க நான் சொல்லுகிற மலைக்கு போயிட்டு அவனை பலி செலுத்துன்றார். என் வீட்டாண்டிய பலி செலுத்தக்கூடாது. சாவு போகிற குழந்தை சாவு தான் போகுது. ஆபிரகாம் கேட்டு இருக்கக்கூடாது. எப்படியும் சாவு போகிறான், எங்கே அங்கே செத்தானே இங்கே செத்தானே. ஆனால் ஆபிரகாம குழந்தை மேலே பிரியப்படுறானா இல்லை குழந்தைய கொடுத்தவர் மேலே பிரியப்படுறானான்ட்டு இல்லாதவர் இருக்கிறத போல அழைக்கிற தேவன் பார்த்தாரு. இப்போ உனக்கு குழந்தைய கொடுத்துட முடியும், அத்தோடு நீ கொஞ்சத்துல ஆராதனைக்கு வர மாட்டேன். ஏசி போட்டுக்கிறாங்க, குழந்தைக்கு கோல்ட் ஆகுது, சளி ஊத்தம் ஒரு பொருத்தனை பண்ணிக்கப்பா. எது எனக்கு கத்தர் கொடுத்தாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், கத்தர் முன்னாலேயே காட்டுவேன். சொல்லுங்க, காட்டுவியா கத்தர் முன்னால? அப்போ ஆபிரகாம் குழந்தைய கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த குழந்தைய கேட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் மனைவி கேட்ட சொன்னால் தெரியும், சில மனைவிங்களுக்கு குழந்தை மேலே பிரியம், அது எவ்வளோதான் பண்ணட்டும் அவன் மனைவி விடாதுங்க. என் செல்லம் அது, என் ராஜா அது. இன்னைக்கு பிள்ளைங்கள் ரொம்ப கெட்டு போகிறதுக்கு காரணமே தாய்மார் தான். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா பகையாயிடுவார், அம்மா அன்பாயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? அப்புறம் அம்மா சொல்கிற மாதிரி அப்பாவும் தலையாட்டினேன். அவன் எதனா பண்ணு போட்டான் நீ பார்த்துக்க, எதனா பண்ணு போட்டான் நீ பார்த்துக்க, எதனா பண்ணு போட்டான் நீ பார்த்துக்க. ஆமென். ஏக சுதன நேசகுமாரன் என்று பார்க்காம எனக்கு நீ பயந்து இந்த குழந்தைய கொடுத்ததுனால நீ எது இல்லாத இங்க வந்தியோ அது உன் எதிர்க்க இருக்குது பாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க. இப்போ உங்க எதிர்க்க ஒன்று வரப்போகுது உங்க வீட்டில், இங்கே வராது. ஏன்னா வாரமான எதுனா கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சுல்ல, எதிர்க்க ஒன்று வரப்போகுதுன்றார். எதிர்க்க வருது. எதிர்க்க பார்த்தா ஒரு ஆடு ஒரு மரத்தில் முள்ளு செடியில் சிக்கிக்கினுக்குது. அப்போ உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் இந்த காலையில் ஒரு இடத்துல சிக்கின்னு இருக்குது. கர்த்தர் அதை தரப்போறாரு. சொல்லுவியா? யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ஆடு உங்க முன்னால இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் உங்க முன்னால இருக்குது. ஆனா பையனை ஒப்பு கொடுத்த உடனே தான். இப்போ ஆபிரகாம்னா கர்த்தருக்கு பயப்படாதவரா? சொல்லுங்க. வீட்டை விட்டாரு, தேசத்தை விட்டாரு, ஆமென், சொந்தத்தை பந்தத்தை விட்டாரு,
விட்டுட்டு ஆண்டவர் எங்க அந்த எபிரியர் 6ஆம் அதிகாரத்தில் 11 எழுதப்பட்டது. 11:8 ஆபிரகாம் போற இடம் எந்த இடம்னு தெரியவே இல்லையா. ஆனா ஆண்டவர் சொன்னார்னு போயிட்டாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இங்க பாருங்க, அப்போ தான் மகனையே என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதை தான் நம்ம மத்திய சுவிசேஷத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 சொல்லப்பட்டிருக்குது. சொந்த குமாரன் என்று பாராமல் தேவன் இயேசுவே ஒப்பு கொடுத்தவர், மற்றதெல்லாம் உங்களுக்கு அருளாத இருப்பது எப்படி? ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்னது இல்லாதது உங்களுக்கு எது எது இல்லை கர்த்தர் தருவார். நான் முடிக்க போறேன். நீங்க ஆதியாக பணம் இல்லையா, ஆதியாக 47ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது பணம் இல்லை. அந்த இடத்துல பெரிய பஞ்சம் வந்தது. யோசேப்பு நிமித்தம் தான் அந்த இடத்த தேவன் ஆசீர்வாதமா வச்சாரு. அல்லேலூயா. அவங்க நிலத்துக்காக போயிட்டு ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்தாங்க, 2வது ஆடு மாடை கொடுத்தாங்க, ஆமென், 3வது நிலத்தை கொடுத்தாங்க. நாங்கள் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எங்க கிட்ட பணம் இல்லை, அதனால நிலத்தை வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. யோசேப்பு சொல்றாரு, இந்த நிலத்துல நீங்க பயிர் போடுங்க, கொடுத்துருங்க. எவ்வளோ சொல்லுங்க? 5ல். இப்ப நம்ம எவ்வளவு தரோம்? நீங்க அது போய் 47 அதிகாரத்தில் பாருங்க. பஞ்சத்தில் இருந்தவங்களை ஆசீர்வாதமா மாத்துதுன்னா தெரியுமா? 10ல் ஒரு பங்கு இல்லை, 5ல் ஒரு பங்கு தந்தாங்களா. நீங்க கூட இப்ப வேண்டிங்க, ஆண்டவரை என்ன நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள வச்சா நான் கிள்ளி தர மாட்டேன், அள்ளி தருவேன். ஆமென் சொல்லுங்க. ஆதியாக 30ஆம் அதிகாரம் 31 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சம்பளத்தை ஏமாத்தினாரு லாபான். சொந்த மாமனார் வீட்லயே மாமா வீட்லயே யாக்கோப்பு வேலை செய்தார். 10 முறை சம்பளத்தை வஞ்சித்தார். நாங்க எழுதப்பட்டிருக்குது. உங்க சம்பளம் எல்லாம் கூட வஞ்சிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. உங்க சேலரி, நீங்க எதிர்பார்க்கிற சேலரிக்கெல்லாம் கூட உங்க வீட்டில் வராதபடி வஞ்சிக்கப்பட்டு போகலாம். ஆனா நீங்க கர்த்தர் கொடுக்கறத கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை தருவார். அங்க சொல்லப்படுது ஆதியாக 31:15 ராகுலும் லேயாலும் சொல்றாங்க, எங்க அப்பா எங்க பணத்தெல்லாம் வாயில போட்டுக்கிறாருன்றாங்க. உங்க பணத்தெல்லாம் கூட வட்டி கொடுத்துட்டு வாயில போட்டுங்கிறாங்களா? ஆமா பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் லோனு கட்டுறேன், கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் தான் வாங்கினேன், வட்டி போட்டுக்கிறது நிறையமா இருக்குது, என்னால் முடியவே இல்லை, தலைலாம் பிச்சுக்குது. 10ஆம் தேதிக்குள்ள அந்த வட்டி கட்டலன்னு வச்சுக்க, முடி கொட்டி போகுது. பெரிய ஜோட்டி தான் பார்த்தா இன்னைக்கு கட்டிங் ஆயிட்டுக்குது. என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க வாயில போட்டுக்கினாங்களேன்றாங்க. உங்க பணத்தெல்லாம் கூட இந்த 9 மாசம் பல கஷ்டங்கள் வாயில பல கடன்கள் வாயில போட்டு இருக்கலாம், பல கஷ்டங்கள் வாயில போட்டு இருக்கலாம். ஆனா ஒரு தீர்மானம் எடுங்க, இப்ப கடன் அடிச்சுட்டா இனிமேல் நான் கடனை வாங்க மாட்டேன். ஆனா சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய் அடிச்சிடுவாங்க, திருப்பி ஒரு கடன், அவங்களுக்கு ஒரு ஜாமம். இயேசுவின் நாமத்தினால அந்த கடன்காரர்கள் ஆவி அவங்கள விட்டு வெளியே போகணும். பார்த்தா அடுத்த வாரம் ஒரு புது பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தவறு, அது சாபம். நான் முடிக்கிறேன். பணம். ஆமென். ஆதியாகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, லாபான் கையில் இருந்த பணத்தை பிடுங்கி யாக்கோபு கையில் கொடுத்த தேவன் இங்க வந்திருக்கிறாரு. உங்களை யார் யார் ஏமாத்தினாங்களோ அவங்க கையில இருந்தெல்லாம் பணத்தை பிடிங்க உங்க கையில கொடுத்து உங்களை ஆசீர்வாதமா வைக்கிற தேவன் இங்க வந்திருக்கிறாரு, செய்வாரு. அதான் அந்த ஆதியாகமம் 30:47 அங்க பார்க்கிறோம். 10ல் 5ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு என்ன பண்றீங்க? கொடுக்கணும். இப்ப நீங்க கஷ்டப்படும் போது 10ல் ஒரு பங்கு தரலாம். இப்ப கர்த்தரே கொடுத்தா, இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன், கர்த்தரே இன்னைக்கு கொடுத்துற உங்களுக்கு ஒரு லாட்டு சீட்டு விழ போகுது. இன்னைக்கு கை தூக்கி காட்டுங்க. நான் ஜெபிக்க போறேன், லாட்டரி விழ போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ண போறேன். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தேன், கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. நீ கர்த்தருக்கு தாராளமா தருவியா?
உங்க கையை கத்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வாங்குற பணத்தை தராதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், உங்களுக்கு நல்ல சேலரி வேணும். இப்போ இன்னைக்கு கையை காட்டுங்க. நான் உண்மையா உனக்கு இப்போ நீ அறிக்கை இன்னும் இயேசுவே இது வரைக்கும் வந்தது எந்தா இருக்கட்டும், இனிமே கொடுக்கறது உண்டா இருக்கட்டும். 5ல் 1 பங்கு இன்னைக்கு நான் தருவேன். இன்னைக்கு கத்த தரப்போறேன். இல்லாதத இருக்கிறதை போல உங்ககிட்ட வீடு இல்லையா இருக்குது, உங்ககிட்ட கார் இல்லையா இருக்குது, உங்க வீட்டுல பீரோல பணம் இல்லையா இருக்குது, இயேசுவின் நாமத்தை இருக்குது. நம்ம தேவன் பெரியவர், அவர் பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு அதுபடி. ஜெபம் பண்ணலாமா? இல்லாதத சொல்லமா? என் தெய்வமே. ஆமா, இப்போ நம்ம காணிக்கை எடுக்கிற நேரம் காணிக்கை பெட்டி இங்கே வச்சிடுவோம். நீங்களே உங்க மனமாற வந்து இந்த இடத்துல உண்டியில் போட்டு போகலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் வந்து போடும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி வைங்க. என் தெய்வமே எனது. நாகராணி வாங்க ஃப்ரண்ட்ல. நாகராணி, அமாவாசைன்றது வந்து விற்கிறதுக்காக செய்யல. அந்த நாளில் தான் நிறைய பேர் நம்பி பேய் இருக்கும், காத்து கருப்பு இருக்கும், அதுக்கு இதுன்னு வராங்க. அதுக்காக இந்த இடத்துல இந்த மாதம் 21ஆம் தேதி சாயந்தரத்தில் இந்த கூட்டம் இருக்கும், காலையிலேயே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் வராதிங்க, உங்களுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கும். சாயந்தரத்தில் மட்டும் வந்து போயிடுங்க. அப்போ காலையில் நடத்துறது கர்த்தருக்கு, மாலையில் நடத்துறது ஜனங்களுக்கு. புரியுதா? காலையில் நடத்துறது யாருக்கு? அதனால நீங்கள் யாருன்னா ஒருத்தர் வரலன்னா நீங்கள் சாயந்தரம் வந்தால் கட்டாயமாக நான் கேட்பேன். சோதரன், இந்த பாட்டு வந்து ஏன் பாடுறேன்னா, நிறைய செல்போன் பிரியர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய நான் பார்த்தேன், அப்பா அம்மாவை மூஞ்ச பார்க்கதே இல்லையோ, ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்குது தனியார் ரூமில். கூட இருப்பேன், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதம். நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பா. நீ போ வாயோட நான் இருந்து, நீ போ வாயோட நான் இருந்து, நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்ப, நீ நடக்க வேண்டியதை உன்னை உணர்த்துவேன், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். இப்படி கதவா, உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஆமே. எங்க குழந்தை காணன்னு பார்த்தா குழந்தை படிச்சுனுக்குதுன்னாங்க.
அங்கே போய் பார்த்தா செல்போனை பார்த்து அது பண்ணுது பாரு, அப்படி பண்ணுது. இதுதான் என் செல்லம். இது மொத்தம் கொடுங்க, என் கண்மணி. இது இப்படி காட்டுங்க. செல்போனை தேடுறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள் படிக்க உனக்கு நேரம் இல்லையா? செல்போனை தேடுறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள் படிக்க உனக்கு நேரம் இல்லையா? எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? செல்போனை தேடுறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட ஊரை சுத்த நேரம் இருக்குது, பைபிளை படிக்க உனக்கு நேரம் இல்லையா? எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ, எல்லாத்தையும் போட உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லை, ஊருக்காக பேச உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ. கல்யாணத்துக்கு போக புது துணி இருக்குது, கல்யாணத்துக்கு போக புது துணி இருக்குது, சபைக்கு வர போதெல்லாம் நல்லா இல்லை துணி. கல்யாணத்துக்கு போகும்போது நேரம் இருக்குது, சபைக்கு வர போதெல்லாம் உனக்கு தூக்கமா இருக்குது. எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே. ஃபேஸ்புக்கை பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, இன்ஸ்டாகிராமை பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, வாட்ஸ்அப்ல பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃபேஸ்புக்கை பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, இன்ஸ்டாகிராமை பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, வாட்ஸ்அப்ல பார்க்க உனக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே உன்னை என்னையோ. ஆமென். கைத்தடி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் போன் எடுங்க கையில், அப்படியே தேங்காய் உடைக்கிற போல உடைங்க. 3 சுத்து சுத்து. நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உன் வீட்டில் சேலரி கம்மியா இருக்கலாம், நீ தேடுற தேவன் பெரியவர். நீ சேலரியை பார்க்காத, நீ தேடுற தேவனை தேடு, உனக்கு எல்லாத்தையும் அவர் தருவாரு. ஆமென். ஒரு நிமிஷம் உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லாதத உங்களுக்கு எது இல்லை அதை தரப்போறாரு. நீங்க கேளுங்க, இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. இல்லாதத இருக்கிறத போல உன்னை சுத்தி. நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். உங்க கையெடுத்து கும்புற ஜெபிங்க, உங்களுக்கு நல்ல வீடு தரப்போறாரு, நல்ல தேவைகளை தரப்போறாரு. ஆனா நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு எது கொடுத்தாலும் இனிமே தேவனுக்கு நான் தாராளமா தருவேன். இந்த நாள்ல இருந்து ஒரு அற்புதம் நடக்க போகுது. அண்ணால் கர்ப்பத்தை திறந்த கர்த்தர் உங்க கதவை கர்த்தர் திறக்க போறாரு. அண்ணாளுடைய கண்ணீரை தொடச்சவர் இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சுத்தி இருக்கும். எல்லாம் அப்படி கையை காட்டுங்க.
ஸ்தோத்திரம். முடிக்க போகிறோம். ரெடி. என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேல என்னை சுத்தி இருக்க சத்துருக்கு மேல யெகோவா சம்மா எத்தனை உயர்த்திடுவா யெகோவா சம்மா எத்தனை உயர்த்திடுவா என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேல என்ன சுத்தி இருக்க சத்துருக்கு மேல எத்தனை உயர்த்திடுவா உங்க தலையில கையை வைங்க. இயேசுவே உங்களுடைய கரத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் வீட்டில் எந்தெந்த கஷ்டங்கள் தொடர்ந்து இந்த 9 மாதங்களாக யார் யார் வீட்டில் கடன்கள் நிறையமா பெருகி கடத்தை அடைக்க முடியாத இருப்பாங்களோ அந்த கடத்தை இப்போது இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படணும். யார் யார் வீட்டில் எந்தெந்த வாடகை வீட்டில இருந்து அந்த வீட்டில் நிலையா நிற்க கூடாதபடி ஒவ்வொரு வீடையும் தேடி 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 அடிக்கடிக்க வீடை காலி பண்ணி ஒரு இடத்துல நிற்பாங்களோ இந்த நேரத்தில் நிலையான வீடை இயேசுவின் நாமத்தினால் நீ கட்டளையிடும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு இந்த நாட்களில் ஒரு நல்ல வீட்டினுடைய வீட்டில் என்னென்ன பொருளாதார பண கஷ்டங்கள் இருக்குதோ அது நீங்கி போகட்டும். அதே போல சரீரத்தில் கூட யார் யாருடைய சரீரத்தில் அதிகமான வியாதிக்குள்ள வேதனை வெக்கங்கள் வேதனைப்படுறாங்களோ துக்கப்படுறாங்களோ அந்த வியாதி இப்போது இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி சுகத்தை இப்போது இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுங்க. அப்பா, இந்த ஆராதனைக்கு வந்து குடும்பத்தில் யார் யார் வீட்டில் ரட்சிப்பா இல்லாத குடிச்சுக்கணும், சண்டை போட்டணும், சமாதான கேடுகளை உண்டாக்கணும், எங்கள் தேவனை அதிகமா அவங்க மூலியமா தூசிக்கப்படணும்னா அவங்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த வேலையில அந்த ஆத்துமாக்குள்ள ஒரு ரட்சிப்பை நீ கட்டளையிடுங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட இருந்த அந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பு மேல வைத்த அதே தெய்வம் இந்த காலையில ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வைங்க. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனே, ஆபிரகாம் சரீரம் செத்து போய் இருந்தோம், அந்த கர்ப்பம் செத்து போய் இருந்தோம், சாரால் வயது சென்றவங்களா இருந்தோம், 100 வயசுக்குள்ள இருந்த அவங்கள ஆசீர்வதித்த அதே தெய்வம் இந்த காலையில வந்த ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்கணும். அதே போல இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழுமே பரிசு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.